வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறில் மிக முக்கியமான ஒரு தலைப்பான சிந்துவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதுக்கு வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அதுக்கான வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் 9th புக் 11th புக் ரெண்டுத்துலேயும் இதுக்கான சோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்றைக்கி 6th புக்கை மட்டும் பார்க்க போகிறதுல ஒரு சில டாபிக்ஸ்க்கு 9th புக்கையும் 11th புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த ஹரப்பா நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ண நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. பட் அது போதுமானதாக இருக்காது. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரியவும் புரியாது. இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் 9th புக் 11th புக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி பார்த்தோன்னா நமக்கு சீக்வன்ஸாக புரியும். ஓகேங்களா? யார் அடுத்தடுத்து யார் வந்தாங்க, அவங்கவுங்க என்ன பண்ணாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நாகரீகம் பார்க்க போகிறது உலகின் தொன்மையான நாகரீகங்கள். ஃபஸ்ட்டு நாகரீகம்னா என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நாகரீகம்னா என்ன? இது ஒரு லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? இது எக்ஸாம்ஸ்லேயும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. நாகரிகம் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். அது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிவிஸ். ஓகேங்களா? CIVIS, தமிழில் சிவிஸ். ஓகேங்களா? இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நகரம். ஓகேங்களா? நாகரிகம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா நகரத்தை குறிக்கிறது. எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? ஆங்கிலத்தில் சிவிஸ் என்று பொருள்படும். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக் வரும். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னா என்ன? உலகத்தோட தொன்மையான நகரங்கள். தொன்மைனா பழமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? உலகத்திலே பழமையான நகரங்களாக எது விளங்குச்சு. ஓகேங்களா? அதை தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்துவெளி மக்கள். ஓகேங்களா? சிந்து சமவெளியில் மக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன தொழில்களை செஞ்சாங்க, எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க, அவங்க எந்த கடவுளை வணங்கினாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். கடைசியாக அந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சுது அப்படின்றதுக்கான சில கருத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம உலகின் தொன்மையான நாகரிகங்களுக்கு வருவோம். ஓகேங்களா? உலகின் தொன்மையான நாகரிகமாக எதை கருதப்படுதுன்னா மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா? மெசபடோமியா அப்படின்ற நாகரிகம் தான் உலகத்திலே தொன்மையான நாகரிகம். நாகரிகம்னா என்ன? நகரம். அப்போ மெசபடோமியா நகரம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடினா 3500 2000 கிமு. நிறைய பேருக்கு இந்த கிமு போகாமுன்னு போட்டிருக்கே அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு போகலாம். ஓகேங்களா? சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இடையில் 0. ஓகேங்களா? இங்கே ஒரு 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் போட்டுக்கலாம். 1000 2000 3000 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1000 2000 3000. ஓகேங்களா? இப்படி ஒரு டைம் லைன் போட்டுக்கோங்க. இந்த 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிறது கிமு. ஓகேங்களா? இந்த பக்கம் இருக்கிறது கிபி. ஓகேங்களா? கிபி இடையில் ஒரு 0 இருக்குது. கிமுனா என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன். ஓகேங்களா? இங்கிலீஷில் பிசின்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிறிஸ்ட். இங்கிலீஷில் AD, அன்னோ டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க. கிமுனா என்னென்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன். கிபினா கிறிஸ்து பிறப்பதற்கு முன். நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? கிமு 31 எல்லாரும் படிச்சிருப்போம். கிமு 31னா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் கிமு. அப்போது 0க்கு இந்த பக்கம் ஒரு 31 ஆண்டுகள். ஓகேங்களா? மொத்தமாக 31 ஆண்டுகள் 0க்கு அந்த பக்கம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னென்னா கிபி. நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? கிபி 2024. 2025 வந்துச்சு. 2025 நம்ம இருக்கிற வருஷம் கிபி 2025. கிமு 31னா இந்த 2025 இது இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம இங்கே 2025 இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஒரு 2025 வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 31 வருடம். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா எவ்வளோ வரும்? 6 5 2056 வருஷத்துக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு புரியுதுங்களா? கிமு 31ன்னு சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற வருஷத்துக்கு கூட அந்த வருடத்தை கூட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாம் எப்படி இருக்குன்னா, கிமு 3500 கிமு 2000 அப்படின்னு இருக்குன்னா, அப்போ அந்த வருஷத்துக்கு கூட நம்ம இருக்கிற இப்போ கரண்ட் வருஷத்தை கூட்டிக்கணும். அப்போ 3500 வருடங்கள் ப்ளஸ் இப்போ ஒரு 2025. அப்போ மெசபடோமியா நாகரிகம் எவ்வளோ பழமையானதுன்னு பார்த்தோன்னா 5525 ஆண்டுகள் பழமையானது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம், ஒரு நகரம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இதுதான் கிமு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ 2000 வருஷம் வந்துச்சுன்னா நம்ம இருக்கிறது ஒரு 2025. இதுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷம். மொத்தமாக சேர்த்தா 4025 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அது என்ன சார் இது ஓகே,
கிமு கிபி ஓகே, அது என்ன போ ஆ மு அப்படின்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. போனா பொது ஆழிக்கு முன். என்ன ஆச்சுன்னா நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு இருக்குங்களா, இது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஜீசஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிம்பிளாக இதை எடுத்துகிட்டு வரணும், காமனான ஒரு வேர்டால் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிஇனா காமன் எரா ஓகேங்களா, சிஇனா இங்கே வரும், சிஇ காமன் எரா ஓகேங்களா, கிபிக்கு பதிலாக சிஇயும் கிமுக்கு பதிலாக பிசிஇ பிஃபோர் த காமன் எரா அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் நம்ம தமிழில் என்ன எப்படி எழுதியிருக்கோன்னா போ ஆ மு ஓகேங்களா, பொது ஆழிக்கு முன், பொது ஆழி முன், கிபினா பொது ஆழிக்கு பின், போ ஆ நம்ம எப்படி எழுதுகிறோம் போ ஆ ஓகேங்களா, போ ஆன்னு எழுதுறோங்களா, அப்போ என்னென்னா பொது ஆழிக்கு பின், பொது ஆழி சிம்பிளாக பொது ஆழி, காமன் எரா ஓகேங்களா, தமிழில் பொது ஆழி, அதை தான் நம்ம இங்கிலீஷில் சிஇ, இந்த இங்கிலீஷை பேஸ் பண்ணி தான் இந்த போ ஆ இந்த போ ஆ இ ரெண்டு எழுத்து இருக்குங்களா, இதுக்கு என்னென்னா பொது ஆழி. இங்கே பாருங்கள் பிஃபோர் அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி ஓகேங்களா, பொது ஆழிக்கு முன், இது வெறும் பொது ஆழி ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். போ ஆழினா ஒன்றும் இல்லை, கிமுவை தான் சிம்பிளாக போ ஆயின்னு சொல்கிறாங்க தமிழில், கிபியை தான் போ ஆ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். புரியுதுங்களா, இந்த டீட்டெயில்ஸ் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த தொன்மையான நாகரிகத்துக்கு போகலாம் ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன நாகரிகம் பார்த்தோம், மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எவ்வளோ வருஷம் பழமையானது, 3500 ஆண்டுகள் பழமையானது. அப்போ 3500னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5525 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மெசபடோமியா அப்படின்ற இடத்துல ஒரு நகரம் இருந்திருக்கு ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது பழமையான நகரம், இது ஃபஸ்ட்டுன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900. அப்போது நம்ம ஒரு 2025 இருக்கோம், அது ஒரு 3300 ஆண்டுகள், ரெண்டுத்தையும் கூட்டினா 2 5 3 5325 ஆண்டுகள் பழமையானது இந்த சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நகரம். அங்கே இருக்கிற மக்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட தொல்பொருள் ஆராய்ச்சியில் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த லெசன் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் ஹிஸ்ட்ரி. தயவு செஞ்சு யாரும் கதையாக படிக்கணுமேனு கஷ்டப்படாதீங்க, கதையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் எப்படி சொல்கிறதுனா கஷ்டமே இல்லை, ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த அடுத்ததாக பாருங்கள், அடுத்த நாகரிகத்துக்கு போகலாம். எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகம் 3100 to 1100 கிமு ஓகேங்களா, போ ஆமு. நம்ம பார்த்தது என்னென்னா போ ஆமுனா கிமுன்னு முன்னாடி பார்த்தது தான் இப்போ போ ஆமுன்னு இருக்குது. அப்போ இதை பார்த்தோன்னா இது ஒரு 5100 வருஷம் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக சீன நாகரிகம் ஒரு 1700 ஆண்டுகள் பழமையான நாகரிகம் ஓகேங்களா. இதுதான் உலகத்தில் இருக்கிற தொன்மையான நாகரிகங்கள். ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம், அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகம், அடுத்ததாக எகிப்து நாகரிகம், அடுத்ததாக சீன நாகரிகம். நம்ம இன்றைக்கி சிந்துவெளி நாகரிகத்தை தான் A to Z இதில் இருக்கிற எல்லா தகவலையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது நாகரிகத்தை பற்றி பார்த்துட்டோம், சிந்துவெளி நாகரிகத்தை பற்றியும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. அடுத்ததாக இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் குறிப்பிட்ட 2 நகரங்கள் இருக்குது ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட 2 நகரங்கள் இருக்குது. ஒரு நகரம் பேர் ஹரப்பா, இன்னொரு நகரம் பேர் மொஹஞ்சதாரோ ஓகேங்களா. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை பற்றி தான் இந்த இதில் சிந்துவெளி நாகரிகத்தில் மிக முக்கியமான நகரங்களாக குறிப்பிடப்படுது. ஏன்னா அங்கே நிறைய தொல்பொருட்கள் நிறைய கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ போகலாம், லெசனுக்குள்ளே போகலாம். ஹரப்பாவை என்ன சொல்லுவாங்க, புதையுண்ட நகரம். நம்ம முன்னாடி பார்த்தோம், இப்போ சொன்ன மொஹஞ்சதாரோ ஓகேங்களா. மொஹஞ்சதாரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இது எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவை இறந்தோர் மேடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. என்ன, இறந்தோர் மேடு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஹரப்பாவை புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு குறிப்பிடுவாங்க, ஏன் அப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராயும் போது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட முதல் நகர அமைப்பாக எந்த பகுதி இருக்குன்னா ஹரப்பா அப்படின்ற ஒரு இடம் தான் அவங்க முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அந்த நாகரிகத்துக்கு பேர் சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா. மிக முக்கியமான நகரங்களாக ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் சொன்னோம். இந்த மொஹஞ்சதாரோவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இறந்தோர் மேடு. ஹரப்பா புதையுண்ட நகரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹரப்பா நகரத்தோட கால வரையறை, அதாவது சிந்துவெளி நாகரிகத்தோட கால வரையறையை பார்க்கலாம் ஓகேங்களா. கால வரையறை ஓகேங்களா. புவி எல்லை, ஃபஸ்ட்டு நம்ம புவி எல்லைன்னு எடுத்தோன்னா எங்கேருந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் தொடங்குன்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியா மேப் இப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம்,
நம்ம இந்தியா மேப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கத்தில் ஆசிய கண்டத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஆசிய கண்டத்தில் இந்த இடத்துலையே பாகிஸ்தான் சைட்லேருந்தே இந்த சிந்துவெளி நாகரிகம் தொடங்கிடும். இங்கெல்லாம் முழுக்க முழுக்க இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இதோட எல்லைகள் இருக்குது. ஓகேங்களா. புவி எல்லைன்னு பார்த்தோன்னா தெற்கு ஆசியா. என்ன ஆசியா? தெற்கு ஆசியா. நீங்கள் ஜாகிரஃபி கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்திய நாடே எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆசியாவோட தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் இங்கே வந்திருக்கு. புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். அது என்ன சார் வெண்கல காலம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பெருங்கற்கால பண்பாடு பார்த்துருந்தோம். அதை ஏன் பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த பீரியட் ஆஃப் டைம் ஓகேங்களா, ஹரப்பா நாகரிகம் அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய கிடைக்குது. அங்கே இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்தியதுக்கான நிறைய சான்றுகள் கிடைக்குது. அதனால் அந்த காலத்தை வெண்கல காலம் அப்படின்னு குறிப்பிடுறோம். காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓஆமு 3300 to 1900. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சேம் ஓகேங்களா, அதே தான் காலம். அதுக்கு அடுத்து தான் பரப்புன்னு எடுத்தோன்னா 13 லட்சம் அல்லது 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஒரு சில புத்தகத்தில் 1.5 மில்லியன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 1.3 அல்லது 1.5 எது கரெக்டான டேட்டான்னு இன்ன வரைக்கும் தெரியல. இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தா 1.3 to 1.5ன்னு வருது. நம்ம எதை எடுத்துக்கிறதுனோ தெரியல. அடுத்ததாக நகரங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் மொத்தமாக ஒரு 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா. நாகரிகம்னா என்ன பார்த்தோம், நகரம்னு பார்த்தோம். இதில் பெரிய டவுனாக ஒரு 6 டவுன் இருந்திருக்கு. கிராமங்களாக 200க்கு மேற்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு. நாகரிகத்தோட பரப்பளவை பார்த்தோன்னா பாருங்கள், இதுதான் சிந்துவெளி நாகரிகம்னா, இதுக்கு வடக்கில் ஆப்கானிஸ்தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. எல்லையில் ஆப்கானிஸ்தானும், மேற்கில் பலூசிஸ்தானோட மக்ரான் கடற்கரை, பலூசிஸ்தானில் இருக்கிற மக்ரான் கடற்கரை, கிழக்கில் வந்தோன்னா காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு. கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு, தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் இதோட எல்லைகள் நீண்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 11th புக்கிலலாம் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த 6th புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வடக்கில் ஆப்கானிஸ்தான், கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு, அடுத்ததாக மேற்கில் பலூசிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா. இப்போ இந்த 6th புக்கை நம்ம A to Z இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம்னா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் 9th 11thலாம் ஜஸ்ட் கொஞ்சம் அப்டேட் தான் இருக்கும். ஓகேங்களா. இது பேஸு. இதை வச்சுன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா படிச்சுட்டோன்னா அது ரொம்ப எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா. எல்லைகள் பார்த்தாச்சு. ஆப்கானிஸ்தான், காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு, பலூசிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா ஹரப்பாவை என்னன்னு சொன்னோம், புதையுண்ட நகரம். ஹரப்பாவை புதையுண்ட நகரம்னு சொல்கிறோம். இந்த ஹரப்பாவை முதல்ல யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அதனால் இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு பேர் வந்ததாக சொன்னோம். அப்படி யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாருன்னா சார்லஸ் மேசன். 1826 இந்த சார்லஸ் மேசன் என்றவர் இந்த ஹரப்பா என்ற புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு இடிபாடுகளாக இருக்குது. ஓகேங்களா. ஒரு சின்ன இடம் இடிஞ்சு போய் அதுக்கு மேலே ஏதோ புல்லுலாம் முளைச்சா மாதிரி இடிஞ்சு போயிருக்கு. அதுக்கு அடுத்ததான் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா அதை போயிட்டு பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இது சுட்ட செங்கற்களால் செய்யப்பட்டிருக்கு, இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைன்னு அவரோட ஆய்வை தொடங்குறாரு. ஓகேங்களா. இந்த சார்லஸ் மேசன் இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சார்லஸ் மேசன் என்பவர் ஆங்கிலேயர். ஓகேங்களா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சுங்களா 1600. அதுக்கு அடுத்ததாக ஆங்கிலேயர்களோட ஆட்சி, அவங்களோட ஆட்சி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலேயர். இவர் ஒரு இங்கிலாந்து நாட்டவர், இங்கிலாந்துலேருந்து வரப்பட்டவர். கிழக்கிந்திய கம்பெனியில், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பணிபுரிந்தவர், ஆராய்ச்சியாளர். இந்த சார்லஸ் மேசன் என்பவர் யார்? ஆங்கிலேயர், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்தவர், ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இடிபாடுகளை ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. முதல்ல அங்கே போகிறதும் இவர் தான். ஓகேங்களா. தமது நூல், அவரோட புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் இந்த இடத்த பற்றி, ஹரப்பா இப்படி ஒரு நகரம் இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்குது, இடிஞ்சு போய் சுட்ட செங்கற்களால் இப்படி ஒரு கோபுரம் மாதிரி, ஓகேங்களா, ஒரு கோபுரம் மாதிரி, கோட்டை மாதிரி ஏதோ ஒரு சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு கோட்டை மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு இருக்குன்னு அவரோட நூலில் விவரிக்கிறார். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா சார்லஸ் மேசன் அவரோட நூலில் ஒரு குறிப்பை எழுதுறாரு. என்னன்னா, ஹரப்பா முதல் வரலாற்று சான்று. ஹரப்பாவை அவர் கண்டுபிடிச்சது தான் முதல் வரலாற்றுக்கு கிடைச்ச ஒரு சான்று. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. ஒரு மலை மேலே
பாழடைந்த செங்கற்கோட்டை, ஓகேங்களா, சுட்ட செங்கற்களால் செய்யப்பட்ட செங்கற்கோட்டை ஒன்று உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் இடிபாடுகளோடு இருக்குது, ஓகேங்களா. பாழடைஞ்ச கோவில்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு யார், இந்த சார்லஸ் மேசன் அவரோட புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. சார்லஸ் மேசன் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 1826 வராரு. வரவர் கண்ணில் இந்த மாதிரி பாழடைஞ்ச ஒரு கோட்டை ஒன்று, செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு இடிபாடுகளால் இருக்கிற ஒரு கோட்டை ஒன்று பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட புத்தகத்தில் இதை விவரிக்கிறாரு. அங்கே ஆராய்ச்சியும் முதல்ல பண்ணது இவர் தான். இவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஆங்கிலேயர், இங்கிலாந்து நாட்டவர், கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்தவர், ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. ஏன்னா நார்மலான ஒரு ஆளாண்டா அதை பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்ததால் அதை பார்த்து ஆராய்ச்சியை முன்னெடுக்கிறாரு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவரோட புத்தகத்திலையும் அதை பற்றி குறிப்பிடுறாரு, ஓகேங்களா. 1831 அவர் வந்தது 26, ஒரு 5 வருடங்கள் கழித்து, ஓகேங்களா, அம்ரி என்னும் அரப்பா பண்பாடு, அம்ரின்னு ஒரு இடம் இருக்குது, அரப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான், ஓகேங்களா. அந்த இடத்துக்கு அலெக்சாண்டர் ஃபர்னஸ் அப்படின்றவர் அங்கே வருகை தராரு, ஓகேங்களா. 1831 அம்ரி என்னும் அரப்பா பண்பாடோடு தொடர்பில் இருக்கிற ஒரு இடத்துக்கு வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா இந்த அலெக்சாண்டர் ஃபர்னஸ், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு போவார், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து தான் 1856 இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் ரயில்வே ட்ராக் போடுறாங்க, ஓகேங்களா. அப்போது லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அப்படி ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த இடத்துல நிறைய செங்கற்கள் இருக்குது, ஓகேங்களா. ரோடு போடுறாங்க, ரயில்வே ட்ராக் போடுறாங்க, நிறைய செங்கற்கள் இருக்குது. அவங்களுக்கு அதோட அருமை தெரியாமல் வேலை செஞ்சவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரயில்வே ட்ராக்கு இடையில் கற்கள்லாம் போடுவாங்கள்ல, நம்ம இப்போ ஜல்லிக்கற்கள் மாதிரியான பெரிய பெரிய கற்கள் போடுவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த செங்கற்களை உடச்சி அந்த இடத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. எந்தெந்த இடத்துக்கு ட்ரெயின் விடுறாங்க, லாகூர்லேருந்து முல்தான் கராச்சிக்கு ட்ரெயின் விடுறாங்க. அப்படி விடும்போது அங்கே இருக்கிற கற்களை எல்லாத்தையும் உடச்சி அந்த ரயில்வே ட்ராக்கில் போடுறாங்க. நிறைய பகுதிகள் அழிக்கப்பட்டது, நிறைய சான்றுகள் அந்த இடத்துல அழிஞ்சு போகுது, ஓகேங்களா. அப்படி அந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியும் அந்த இடத்துல ஒரு முத்திரை கிடைக்குது. அந்த முத்திரை யாருக்கு கிடைக்குதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு முத்திரை கிடைக்குது. லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும்போது சுட்ட செங்கற்கள் நிறைய ஒரு எப்படி சொல்கிறதா ஒரு ரோவா லைனாக செங்கற்களை வச்சு அடுக்கப்பட்ட ஒரு சுவர் மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ரயில்வே ட்ராக் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவருக்கு ஒரு முத்திரை கிடைக்குது. யார் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்? இவர் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் மிக முக்கியமானவர். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற தொல்லியல் துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிக்கல் நட்டு வச்சதும் இவர் தான். இவரை பற்றின டீட்டெயில்ஸை பார்ப்போம். யார் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்? இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையாளர். எக்ஸாம்பிளில் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யாருன்னு பார்த்தோம்னா இவர் ஒரு தொல்லியல் அளவீட்டுத்துறையோட முதல் அளவையாளர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பித்து வைக்கிறதே இவர் தான். 1861 இப்போவும் இருக்கிற ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பிக்க அடிக்கல் நட்டு வச்சு ஆரம்பித்து வச்சதே இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். இதோட தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. இவர் கையில் தான் என்னென்னா இந்த ஒரு முத்திரை, ரயில்வே ட்ராக் போடும்போது ஒரு முத்திரை இவருக்கு கிடைக்குது. அப்புறம் தான் பார்க்குறாங்க இவ்வளோ விஷயத்த அழிச்சிருக்காங்க அப்படின்றத அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது, ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் 1920 இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, நிறைய ஆராய்ச்சியை மேற்கொண்டு இருப்பாங்க. ஆனால் யாராலையும் ஒரு முடிவுக்கே வர முடியாது. 1920 அரப்பா மாதிரியே வேற ஒரு இடம் ஒன்று தெரியும். அந்த இடத்துக்கு பேர் மொகஞ்சதாரோ. என்ன மொகஞ்சதாரோ? இந்த அரப்பா மாதிரியே நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். நிறைய பானை ஓடுகள் அரப்பாவில் கிடைக்கிற மாதிரி. அரப்பான்றது ஒரு ஊர், வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஊர். இந்த ஊரில் கிடைக்கிற மாதிரி மொகஞ்சதாரோ அப்படின்ற ஊர்லேயும் நிறைய பொருட்கள் கிடைக்கும். ஒப்பிட்டும் பார்ப்பாங்க, இங்களா. பார்க்கும்போது இந்த அரப்பாவில் கிடைச்சது தான் பழமையானதாக தெரியும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் போவோம். 1920 அரப்பா மொகஞ்சதாரோ 2 இடத்துலையும் ஆய்வு மேற்கொள்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் மிக 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 முக்கியமானவர். ஃபஸ்ட்டு பார்த்த சார்லஸ் மேசன் பார்த்தோமா, அவரும் முக்கியமானவர். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறதுலே முக்கியமானவர் யாருன்னா இந்த சர் ஜான் மார்ஷல், ஓகேங்களா. இந்திய தொல்லியல் துறைன்னு ஒன்று 1861 ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கு நிறைய இயக்குநர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இந்த சர் ஜான் மார்ஷல் 1924 பொறுப்பேற்ற தருணம் இந்திய தொல்லியல் துறையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். உலகத்துக்கே இப்படி ஒரு தொன்மையான நாகரிகம் இருந்ததா,
முதல்ல எடுத்து சொன்னவர் இந்த சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா, இப்படி ஒரு பழமையான நாகரிகம் இருக்குப்பா, இப்படி இத்தனை வருஷத்துக்கு பழமையான இந்த ஒரு நாகரிகத்தை பற்றி தெரியாமல் இருக்கீங்களேன்னு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் 2 எல்லையில் இருக்கும். இப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தின முதல் ஆள் யாருன்னு பார்த்தோன்னா இந்த சர் ஜான் மார்ஷல். இவர் என்ன போஸ்டிங்கில் வந்திருப்பார்? இந்தியல் தொல்லியல் துறையோட டைரக்டர், இயக்குனராக வந்திருப்பார். இந்த தொல்லியல் துறை 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் தொடங்கப்பட்டு இருக்கும். இல்லை, இப்போவும் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்மளோட பழங்கால பொருட்கள் எல்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல், ஓகேங்களா, தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் இவங்க தான் மேற்கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா, இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது சர் ஜான் மார்ஷலோடைய பதவி. ஓகேங்களா, அவர் அந்த போஸ்டிங்க்கு வராரு. வந்ததுக்கப்புறம் தான் இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனை ஏற்படுது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ ரெண்டுத்துக்கும் பொதுவான நிறைய அம்சங்கள் கிடைக்குது. இங்கே ஒரு பானையோடு கிடைக்குதுன்னா அதே மாதிரி அங்கே ஒரு பானையோடு கிடைக்குது. இங்கே ஒரு அருவாள் கிடைக்குதுன்னா அங்கே அதே மாதிரியான ஒரு அருவாள் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பொதுவான அம்சங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஹரப்பாவில் ஆய்வை தொடங்குறாரு யார்? இந்த சர் ஜான் மார்ஷல். ஏன்னா இவங்க எல்லாமே தொல்லியல் துறை சார்ந்தவங்க தான். ஸோ அங்கே ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் அவங்க இருந்தோமா போனோமான்னு இருந்துட்டாங்க. ஆனால் சர் ஜான் மார்ஷல் மட்டும்தான் அங்கே ஆய்வை மேற்கொண்டுட்டு என்ன பண்ணுறாரு? ஹரப்பா மொஹஞ்சதாரோவை விட பழமையானது, அதான் மட்பாண்ட வேறுபாடு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மட்பாண்டம் 2 இடத்துலையும் கிடைக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ஹரப்பா தான் பழமையானது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி ஹரப்பா நாகரிகம்னு ஏன் பேர் வருதுன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரமாக ஹரப்பா இருக்கிறதால இது சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் 1900 எந்த வருஷத்துல இவர் வந்தார்? 24 வந்தார். அதுக்கப்புறமா ஆரியம் வீலர் 1940 ஹரப்பாவில் ஆய்வு மேற்கொள்கிறாரு. இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பெரும் பகுதி பாகிஸ்தானுக்கு சென்று விட்டன. பின்னாடி நம்ம மேப்பில் பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் தான் சிந்துவெளி நாகரிகம் இருந்த பகுதிகள். ஓகேங்களா, இதில் பெரும்பாலான பகுதிகள் எங்கே போயிடுச்சு? பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. நமக்கு ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இப்போவும் எஞ்சிருக்கு. நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்தை முழுமையாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு தான் போகணும். ஓகேங்களா, நம்மக்கிட்ட இருக்குது கொஞ்சம் இடம் மட்டும்தான் இருக்குங்களா. குஜராத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, அடுத்ததாக ராஜஸ்தானில் கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இடம் தான் இருக்கே தவிர முக்கால்வாசி இடம், ஒரு 90% ஆஃப் லேண்டு இப்போவும் பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்குது. சுதந்திரத்திற்கு பிறகு பெரும் பகுதி பாகிஸ்தானுக்கு சென்று விட்டன. 1940 இந்தியா சுதந்திரம் அடையல. இந்தியா பாகிஸ்தான் 2 நாடும் இல்லை. 47 தான் பிரியுது. அதுக்கு முன்னாடி ஆரியம் வீலர். இன்னொன்று நீங்கள் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்தெந்த வருஷத்தில் யார் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கேள்விகள் வரும். பாருங்க, ஆரியம் வீலுக்கு 4 சக்கரம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. வீலில் 4 கோடி இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க. அவர் எப்போ வர்றாரு? 1940. ஓகேங்களா, வீலர்னா 1940. சர் ஜான் மார்ஷல் பெரிய மாற்றத்தை கொண்டு வராரு. இந்திய வரலாற்றிலே திருப்பு முனையாக இருந்தது இவரோட பதவி. இவர் பதவிக்கு வந்த தருணம் எப்போ வராரு? 1924. அதுக்கு அடுத்ததாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தொல்லியல் துறையை தொடங்கி வைக்கிறார். எந்த வருஷம்? 1861. ஃபஸ்ட்டு எப்போ ஒரு முத்திரை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைக்குது? 1856 லாகூர்லேருந்து முல்தான் கராச்சிக்கு ரயில் ரோடு போடும்போது. 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃபர்னஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹரப்பாவில் ஆய்வு மேற்கொண்டது யார்? சார்லஸ் மேசன் 1826. இதுதான் ஹரப்பாவில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள். இன்னமும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது தனியாக எழுதியிருக்காங்க. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் உதவியால் நிறுவப்பட்டது தான் இந்த ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ. இப்போ கூட நம்ம பழமையான கோயில்கள், பழமையான கோட்டைகள் எல்லாம் இவங்களோட கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியலான ஒரு நிறுவனம் தான் இவங்க. ஓகேங்களா, தொல்லியல் துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான துறை. ஓகேங்களா, தொல்லியலில் இவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இப்போ வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாமே இந்த ஏஎஸ்ஐ கீழே தான் வரும். தொல்லியல் சார்ந்த எல்லாமே, கோவில்களாக இருந்தாலும் கோட்டைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஏஎஸ்ஐ கீழே தான் வரும். ஓகேங்களா, இதை தொடங்கி வைக்க ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வைக்கிறது யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதுவும் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம நாகரிகம்னா என்ன, எவ்வளோ வருஷம் பழமையானது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட நகரம் எப்படி இருந்துச்சு, வடிகால் அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்றத டீட்டெயில்டாக அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள்,
இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். பாருங்கள், தோலவிரா, இந்த தோலவிரா லோத்தல் குஜராத்தில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மந்தா, ராக்கி கர்கி, ஹரப்பா, இதுதான் அந்த ஹரப்பா. இந்த ஹரப்பா இதுதான். மொகஞ்சதாரோ இதுதான். ஹரப்பா, மொகஞ்சதாரோ இது ரெண்டுத்துக்கும் தான் காமனான நிறைய விஷயங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருங்க. அம்ரி என்னும் பண்பாட்டு தொடர்புடைய இடத்திற்கு ஒருத்தர் வருகை தந்திருப்பார். யார் ஞாபகம் இருக்குங்களா? யார்? அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டுக்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் ஃபர்னஸ். ஓகேங்களா? இப்படி நீங்கள் மேப்பை ரிலேட் பண்ணி படித்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? மொகஞ்சதாரோ, அம்ரி, ஹரப்பா முக்கியமான நகரங்களாக எது சொல்லப்படுது? ஹரப்பா, மொகஞ்சதாரோ. ஹரப்பா புதையுண்ட நகரம், மொகஞ்சதாரோ இளந்தோர் மேடு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம புத்தகத்துக்கு வருவோம். இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஏன் நகர நாகரிகம்னு சொல்லணும்? ஏன் கிராமமாக இருந்திருக்கக்கூடாது, அது ஏன் நகரமாக இருந்திருக்கணும்? அப்படி இருந்ததுக்கான சான்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சான்றுகள் இருக்குது. சிறப்பான நகர திட்டமிடல். இப்படி தான் ஒரு நகரம் இருக்கணும், இப்படி தான் ஒரு தெரு இருக்கணும். ஓகேங்களா? வீதிகள்னு எடுத்தோம்னா அதுக்கு அடுத்ததாக பார்ப்போம் நம்ம. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. கட்டிடக்கலை ஓகேங்களா? இந்த அளவுக்கு ஒரு 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர்லலாம் வீடு இருந்திருக்கும். ஓகேங்களா? சிட்டியில் தான் எப்பவுமே பெரும்பாலும் உயர் அடுக்குகளில் கட்டடங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வராங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 5325 சம்திங் ஏதோ வந்துச்சு. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கழிவறையெல்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. வடிகால் அமைப்பு, குளியல் அறைக்குன்னு தனி அறை வச்சு, தண்ணி போகிறதுக்கு ஸ்லோப்பாக இடம் வச்சு, அது போய் ஒரு இடத்துல சேர்ற மாதிரிலாம் வச்சு 5325 வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைச்சிருக்காங்கன்னா அப்போது அந்த இடம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வச்சு தான் இது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்கும் அப்படின்ற முடிவுக்கே வராங்க. அடுத்ததாக தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். இப்போ நம்ம 1 கிலோ 2 கிலோ 1 இன்ச் 2 இன்ச்சு யூஸ் பண்ணுறலாம். அதே மாதிரி அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்டைன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கான எடையையும் அளவீட்டையும் நிர்ணயித்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுடன் திடமான அடித்தளம். விவசாயமும் பண்ணதுக்கான சான்றும் கிடச்சிருக்கு. கைவினை பொருட்களாக இந்த மட்பாண்டம்லாம் நம்ம சிம்பிளாக பாருங்கள், மட்பாண்டம்லாம் செஞ்சுருக்காங்கன்னா அப்போது கைவினையில் அவங்க தேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ நகர நாகரிகம் நம்ம சொல்கிறதுக்கு இத்தனை சான்றுகள் இருக்குது. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ஹரப்பா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தை எடுத்தோன்னா 2ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த நாகரிகத்தோட இந்த ஹரப்பா பகுதியை 2ஆக பிரித்து மேலே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கோட்டையில் ஒரு மேடு மேலே கோட்டை மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு யார் பார்த்துருப்பாங்க? அது ஞாபகம் இருக்குங்களா? அந்த டீட்டெயிலுக்கு போனோம்னா வாங்க அந்த டீட்டெயிலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார் பாருங்கள், அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது இருந்தது. ஞாபகம் இருக்குங்களா? சொன்னவர் யார்? சார்லஸ் மேசன். அப்போது ஒரு மலை இருந்திருக்கு, மலைக்கு கீழவும் மக்கள் வசிச்சிருக்காங்க. அப்போ மலை மேலே யார் இருந்தாங்க, கீழே யார் இருந்தாங்க அப்படின்றதுக்கான சான்றுகளும் இந்த ஹரப்பா நாகரிகத்தில் கிடச்சிருக்கு. பாருங்கள், மேல் நகர அமைப்பு, அதாவது மலை மேலே. ஓகேங்களா? மலை மேலே நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. உயரமான ஒரு இடம், மலை மாதிரியான ஒரு இடத்துல கோட்டை இருந்திருக்கு. ஓகேங்களா? நகர நிர்வாகிகள்னால் யார்? அதை மெயின்டைன் பண்ணுறவங்க. ஓகேங்களா? அந்த நகரத்தை நிர்மாணிக்கிற நிர்வாகிகள் அந்த கோட்டையில் தங்கியிருந்ததாக கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்ததாக பெருங்குளம் தானிய களஞ்சமும் எங்கே இருக்குது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல் நகர அமைப்பில் இருந்துச்சா, கீழ் நகர அமைப்பில் இருந்துச்சா? இந்த பெருங்குளம் தானிய களஞ்சம்னு கேள்விகள் வரும். மேலே ஓகேங்களா? மேல் நகர அமைப்பு, அந்த மலை மேலே இருக்கிற அந்த நகரத்தில் தான் இந்த பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இருக்குது. அது என்ன பெருங்குளம் தானிய களஞ்சம்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? நகரத்தின் கிழக்கு, இது மேற்கு பகுதி. ஓகேங்களா? நகரத்தோட மேற்கு பகுதி, கிழக்கு பகுதியில் பார்த்தோன்னா சற்று தாழ்ந்து உயரமுடைய அதிக பரப்பு கொண்டது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது மலை மேலே இருக்கிற ஒரு நகரமாக இருக்கும் மேல் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்பு வந்து ஃப்ளாட்டான இருக்கிற ஒரு தரையாக இருக்கும். ஓகேங்களா? மலைக்கு கீழே இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பொதுமக்கள் வசிச்சுட்டு வராங்க. அப்போ மேல் நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் வசிக்கிறாங்க. அது மேடாக இருக்குது, மேற்கு பகுதி மேடாக இருக்குது, மலை மாதிரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
கிழக்கு பகுதி ஃப்ளாட்டாக மலைக்கு கீழே இருக்கிற தரைன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த கீழ் நகர அமைப்பில் பொதுமக்கள் தங்குறாங்க, மேல் நகர அமைப்பில் நகர நிர்வாகிகள் வசிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா, அந்த மேல் பகுதியில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது. இப்போ நம்ம அந்த பெருங்குளம் தானிய களஞ்சியத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தெருக்களும் வீடுகளும் இருக்கா, இந்த டேட்டாவுக்கு நம்ம கடைசியாக வரும். ஓகேங்களா, அடுத்ததாக தெருக்களும் வீடுகளும். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தோட தெருக்கள் எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கிற வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. எப்படி இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே தெரியுது பாருங்கள். சட்டக வடிவமைப்பில் இந்த மாதிரி கிராஸ் இடையில் பிரிட்ஜு போகிற மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றைக்கொன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். இப்படி வடக்கு தெற்கு இந்த மாதிரி கரெக்டாக. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும், ரோடு இவ்வளோ அகலமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் 5325 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டமைச்சு வச்சுருக்காங்க. 5300 ஆண்டுகளா ஞாபகம் இல்லையே, இவ்வளோ 3300, இப்போ நம்ம 2025. எஸ், 5325 ஆண்டுகள். எஸ், 5325 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு தெருக்கள் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இதில் அடுத்ததாக சாலைகள் அகலமாக இருந்திருக்கு, வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் பாருங்கள், ஒரு தெரு இருக்குன்னா அதோட ஓரங்களில் சீராக தான் வீடுகளை அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்பட்டன. நம்ம ஏன் இதை நகர நாகரிகம் சொல்கிறோம்னு புரியுதுங்களா? அப்போது அந்த 5325 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த சிந்து பகுதியில் வாழ்ந்த மக்கள், சிந்து நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் 2-3 அடுக்குகள்லாம் வச்சு வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நகரம் இருந்ததற்கான முக்கிய சான்றுகளாக கருதப்படுது. அடுத்ததாக பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்தன. பெரும்பாலான வீடுகளில் பல அறை இருக்கான், நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஒரு முற்றம்னா திண்ணையை குறிக்குங்களா அது. அடுத்ததாக கிணறு இருந்திருக்கு. ஓகேங்களா, தண்ணீருக்கு கிணற்றை தான் நம்பியிருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலும், இதுதான் முக்கியம், கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன. மிக முக்கியமான தகவல், அந்த காலத்தில் 5325 ஆண்டுகளுக்கு முன்னாடி கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்குன்னா அப்போது எப்படி வாழ்க்கை முறையில் மேம்பட்டு இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பாருங்கள், சுட்ட செங்கற்கள், ஒரு செங்கல் மணலால் செய்யப்படுற அந்த செங்கலில் சுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே சூரிய ஒளியில் காய வச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகளுடையதாக இருந்தன. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷேப்னா இத்தனை சென்டிமீட்டர் தான் அப்படின்ற கணக்கு மாதிரி கரெக்டாக எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரியும் செங்கற்கள் கரெக்டாக அதே அளவில் இருந்திருக்கு எல்லா செங்கற்களும். அரண்மனைகளோ, ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர், இவங்க இந்த தெய்வத்தை தான் வழிபட்டாங்க, சிவனை தான் வழிபட்டாங்க, அல்லது கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணாங்க, முஸ்லீம்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி எந்த கடவுளோ, இந்து மதத்திலே எடுத்துக்கிட்டாலும் சிவனை வழிபட்டாங்க, விஷ்ணு வழிபட்டாங்க, இந்த மாதிரி எந்த வழிபாட்டை பற்றியும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இப்போ வரல ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கல. ஓகேங்களா, எந்த மதத்தை பற்றியும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு குறிப்பும் கிடைக்கல. அரண்மனைகளோ, வழிபாட்டு தலங்களோ, கோவில்கள் கூட கிடைக்கல. ஓகேங்களா, இந்த மாதிரி கோவில் இருந்ததுக்கான சான்று கூட எதுவுமே கிடைக்கல. அப்போது அரண்மனைகளும் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க, ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரானே தெரியல, அரண்மனைகளும் இல்லை, அதே மாதிரி வழிபாட்டு தலங்களும் எதுவுமே இல்லை. இருந்ததற்கான தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே இன்னமும் கிடைக்கவில்லை. ஓகேங்களா, அடுத்ததாக கட்டங்கள் கட்டுவதற்கு ஏன் செங்கற்கள் கட்டுவதற்கு ஏன் செங்கற்களை பயன்படுத்துகிறோம், அதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக கழிவுநீர் அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. பாருங்கள், மூடப்பட்ட நார்மலான வடிகால் அமைப்பு இல்லை, மூடப்பட்டு அந்த தண்ணி போகிற பாதையும் மூடி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. அப்போ தண்ணி போகிற வழியே மூடி வச்சுருக்காங்கன்னா அந்த நகரம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் இப்போது இதுக்கான சான்றுகள் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பாகிஸ்தானில் போயிட்டு இதுக்கான இடத்துக்கு போனீங்கன்னா இந்த எல்லாத்தையும் உங்களால் இப்போவும் பார்க்க முடியும். ஓகேங்களா, அடுத்ததாக வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லைட்டாக ஸ்லோப்பாக, ஓகேங்களா, மென்சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளிகளில் அமைக்கப்பட்டிருந்தன. அப்போ பாருங்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துலேன்னு. வீட்டில் இருந்த கழிவு நீர் பல தெருக்களில் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக
முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஓகேங்களா, திடக்கழிவுகளை அவங்களே தேக்கி வச்சுக்கிட்டு நீரை மட்டும், கழிவு நீரை மட்டும் ஒரு இடத்துக்கு போய் சென்று சேர்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு கழிவு நீர் அமைப்பு இருக்குது, அது மூடப்பட்டு கற்களாலேயோ அல்லது கற்தட்டைகளாலேயோ மூடப்பட்டு ஸ்லோப்பாக வச்சு தண்ணி ஒரு இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடக்கழிவு அவங்களே தேக்கிக்கிற மாதிரி கழிவு நீரை மட்டும் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடமும் ஸ்லோப்பாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஒரு நகர அமைப்பில் இப்போ கூட இருக்குமான்னு தெரியல, நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பை இப்போ கூட நம்மளால் பார்க்க முடியாது. 5325 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள், ஹரப்பா நாகரிக மக்கள். அடுத்ததாக பெருங்குளம் மொகஞ்சதாரோ. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த பெருங்குளம் எங்கே இருந்ததுன்னு கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில் இருக்குது. பெருங்குளம் மொகஞ்சதாரோ மறக்கவே கூடாது. ஓகேங்களா, இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில், ஓகேங்களா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. இது என்னன்னா, நகர நடுவில் ஒரு செவ்வக வடிவத்தில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த குளத்தில் படிகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தாரும் பூசப்பட்டிருக்கு. இல்லை நார்மலாக செங்கல் பக்கத்தில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? ஊறி போகுங்களா? அப்படி ஊறாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தாரை வச்சு பூசி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று. ஏன்னா இயற்கை தாரை பயன்படுத்தி அந்த இடத்த மொத்தத்தையும் பூசி வச்சிருக்கிறாங்க. தண்ணி கசிவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்கு சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. எதை வச்சு பூசியிருக்காங்க? இயற்கை தார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் ரூம் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஆச்சரியமாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு, பட் இதுதான் உண்மை. இதுக்கான சான்றுகள் இப்போவும் இருக்குது. நீங்கள் பாகிஸ்தான் போயிட்டு ஹரப்பா போனீங்கன்னா இந்த இடத்த, மொகஞ்சதாரோ போனீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்ததாக வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுதான் இந்த குளம். பாருங்கள், வடக்கு சைடு போகிறதுக்கும் தெற்கு சைடு இந்த பக்கம் போகிறதுக்கும் படிகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, படிகள்லாம் வச்சு குளம் அமைச்சிருக்காங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. 3 புறம் அறைகள் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துலேருந்து தண்ணியை பெருங்குளத்துக்கு விட்டுருக்காங்க. தண்ணீரை வெளியேற்றுறதுக்கும் வழி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, தண்ணி கொஞ்சம் நாளில் கெட்டு போயிடும். அந்த தண்ணியை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அது வெளியேறதுக்கும் டெக்னாலஜி, அந்த காலத்திலே டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக தானிய களஞ்சியம். ஓகேங்களா, அந்த அப்போது இருக்கிற மக்கள் என்னென்ன பொருட்களை தானியங்களை விளைவிச்சாங்களோ அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருந்தாங்க. அதற்கான சான்று ஹரப்பால கிடச்சிருக்கு. பெருங்குளத்தை எங்கே பார்த்தோம்? மொகஞ்சதாரோ. ஓகேங்களா, அதே மாதிரி தானிய களஞ்சியம் ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்டு பெரிய உறுதியான கட்டமைப்பு. இதை பாருங்கள், இதுதான் அந்த தானிய களஞ்சியம். ஓகேங்களா, இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தல வெடிப்புகளில் கோதுமை, இப்போது அந்த ஆராய்ச்சி, தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த பொருட்கள்லாம் கிடைக்குது. கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. அது ஆராய்ச்சி பண்ணும்போது கோதுமை கிடைக்குது, பார்லி கிடைக்குது, திணை வகைகள், எள், பருப்பு போன்ற நிறைய பொருட்களோட தானியங்களோட எச்சங்கள் அங்கே கிடைக்குது. மிச்சங்கள் அந்த இடத்துல சிதறி கிடக்குது. ஓகேங்களா, செங்கற்களால் சுட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று. நம்ம என்ன பார்க்குறோம்? தானிய களஞ்சியம் ஹரப்பால மட்டும்தான் இருக்கிறதா நம்ம நினச்சிக்க கூடாது. இதே மாதிரியான ஒரு தானிய களஞ்சியமும் வேறொரு இடத்துலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கி. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பெருங்குளம் மொகஞ்சதாரோவில் இருந்தால் பார்த்தோம். அதே மாதிரி தானிய களஞ்சியம் ஹரப்பாலையும் இருக்குது, ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகி கற்கரியிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ தானிய களஞ்சியம் 2 இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இந்த ஹரப்பா காலத்தை மொத்தமாக 3 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. இதை நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இதை பார்த்துக்கலாம். இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அங்கே பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. கேள்விகள் எப்படி வரலான்னா, செங்கற்களால் சுட்ட தானிய களஞ்சியம் இருந்ததற்கான சான்று எந்த மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு. சப்போஸ் இந்த
அரப்பாவை கொடுக்கலன்னா எந்த இடத்தில் உள்ளதுக்கு பதிலாக அரப்பா கொடுக்கலன்னா ஹரியானாவோ அல்லது ராகி கற்கரையோ கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எந்த அரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேள்வி வரலாம். எந்த அரப்பா காலத்தை சார்ந்தது? முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்தது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதிர்ச்சி அடைந்த அரப்பானா என்ன, தொடக்க கால அரப்பானா என்னென்னு 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பெருசு இல்லை, சின்ன கான்செப்ட் தான், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக மாபெரும் கட்டடங்கள். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். ஓகேங்களா? மொகஞ்சதாரோவில் என்ன இருக்கிறதா பார்த்தோம், பெரிய ஒரு குளம் இருந்ததா பார்த்தோங்களா மொகஞ்சதாரோவில். அதே மாதிரி இன்னொரு கூட்ட அரங்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் கூட்ட அரங்கு ஆகும். ஓகேங்களா? ஒரு காமனாக எல்லாரும் கூடுற ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 தூண்கள் இருக்குது. அந்த 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம். ஓகேங்களா? 20 தூண் மொத்தமாக 4 வரிசையில் இருக்குது. அப்போ ஒரு வரிசையில் 5 தூண்கள் வச்சு பெரிய ஒரு கூடமாக ஒன்று அமைச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோ. அப்போ மொகஞ்சதாரோவில் 2, ஒன்று குளம், பெருங்குளம் ஒன்று, அடுத்ததாக கூட்டரங்கு ஒன்று. ஓகேங்களா? அரப்பான இது எடுத்துக்கிட்டோம்னா தானிய களஞ்சம்னு எடுத்தோன்னா ஹரப்பாவில் ஒன்று, அடுத்ததாக ஹரியானா மாநிலம் ராகி கற்கரியில் ஒன்று. ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது. அடுத்ததாக வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஓகேங்களா? வணிகம், அப்போது இவங்க இவ்வளோ பொருட்கள், இவ்வளோ நகர நாகரிகத்தில் இந்ததுக்கான இவ்வளோ சான்றுகள் கிடச்சிருக்கு. வணிக சான்று மட்டும் கிடைக்காமல் இருக்குமா? அதுக்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு. அரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். சாதாரண வணிகர்களாக இல்லை, பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் வச்சுருக்கிறாங்க, அளவைகள் வச்சுருக்கிறாங்க, அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகோல்கள் குறிப்பிட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். நம்ம இப்போது 1 அடிக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு அதை வச்சு அளந்து எல்லாத்தையும் விற்கிறதோ வாங்குறதோ அதன் மூலயமா அதை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை, திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். பாருங்கள், இதிலே தெரியும். சக்கரம் நம்ம நார்மலாக எப்படி இருக்கும், மாட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டியோட சக்கரம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இடையில் கோடாக போட்டு இடையில் எதுவும் இருக்காது. ஓகேங்களா? காலியாக இருக்கும். ஆனால் அரப்பா மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கல்லுன்னு எடுத்தோன்னா அந்த கல் ஃபுல்லாக, ஓகேங்களா, இடையில் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் திடமான ஒரு சக்கரம் ஃபுல்லாகவே கல்லாக இருக்கும். ஓகேங்களா? இடையில் கேப்லாம் இருக்காது. வெறும் திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக மெசபடோமியாவின் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா. இல்லை, சிந்து வெளியில் இருக்கிற அதே முத்திரை ஈராக்கில் கிடச்சிருக்கு, குவைத்தில் கிடச்சிருக்கு, சிரியாவில் கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கிற முத்திரை அங்கே கிடைக்குதுன்னா அப்போ இவங்களுக்குள்ள வணிகம் நடந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம ஏற்றுக்கணும். ஓகேங்களா? சில பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா? மெசபடோமியாவில் உள்ள சுமேர் அப்படின்ற பகுதியிலும் இந்த முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அப்போ பாருங்கள், ஈராக், குவைத், சிரியா, பண்டைய மெசபடோமியா. நம்ம பழமையான நாகரிகம்னு மெசபடோமியா நாகரிகத்தை பார்த்தோம். அங்கேயே சுமேர் பகுதியில் சிந்து வெளியில் இருக்கிற அதே முத்திரை சுமேர் பகுதியிலும் கிடைச்சிருக்கு. அப்போது இங்கேக்கும் அங்கேக்கும் வணிகம் நடந்திருக்கு, வணிக தொடர்பு இருந்திருக்கு. அடுத்ததாக சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ சுமேரியாவில் இருக்கிற அக்காடிய பேரரசரோட அரசர் ஒருத்தர் நாரம்சின், அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிந்து பகுதியில் இருக்கிற மெலுக்கா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து அணிகலனை வாங்கிட்டு போயிருக்காரு அவர் நாட்டுக்கு. இல்லைங்களா? அதுக்கான சான்று ஒரு காவியத்தில் குறிப்பிட்டிருக்காங்களாம். நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போ இங்கேக்கும் அங்கேக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். என்ன பயன்படுத்தியிருக்காங்க? காளைகளை பயன்படுத்தினர். இன்னொன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டு சலிச்சு போன ஒரு கேள்வி என்னென்னா, அரப்பா மக்கள் அறியாதது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அரப்பா மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. ஓகேங்களா? இவங்க இப்போ இருக்கிறது வெண்கல காலங்களா, வெண்கலம் சார்ந்த பொருட்களை தான் உபயோகித்து வராங்க. ஆனால் அவங்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது. இரும்பை பற்றின எந்த தகவல்களும் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி விலங்குகளாக காளைகளெல்லாம் அவங்களோட போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குதிரையோட பயன்பாடு அவங்களுக்கு தெரியாது. குதிரைன்னு ஒரு விலங்கு இருந்ததுக்கான எந்த குறிப்பும் அரப்பா பகுதியிலிருந்து இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. அப்போது அரப்பா மக்கள் அறியாதது எது? குதிரை மற்றும் இரும்பு. இது நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆன ஒரு கொஷின், ஆனால் இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அரப்பா மக்கள் அறியாதது எது? குதிரை மற்றும் இரும்பு. ஓகேங்களா?
அடுத்ததா பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் பாருங்க. பாரசீக நாடான வளைகுடா மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற உருளை வடிவ முத்திரைகள் சிந்து பகுதியிலும் கிடைக்குது. அப்போ 2 பேருக்கும் வணிக தொடர்பு இருந்தது உறுதியாகிறது. இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. ஓகேங்களா. அடுத்ததா கப்பல் கட்டும் தளம். இந்த கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது, இப்பவும் இருக்குது. இது இந்தியாவில் தான் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் பாருங்கள். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா என்னடா இதுக்காக வந்தன்ற மாதிரி இருக்கும். பட் இதுதான் அந்த பிளேஸ். ஓகேங்களா. குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. ஏன்னா அவங்க கடலுக்கு எங்கே வரணும், குஜராத் சைடு தான் வரணும். ஓகேங்களா. இப்போது அந்த மேப்பை பாருங்கள். அரப்பாலாக இருக்குன்னா அவங்க கடல் வழியாக வரணும்னா எங்கே வரணும், இங்கே ஆறு போகுதுங்களா, இந்த குஜராத்தில் இருக்கிற ஒரே நிமிஷம் எங்கே வரணும், அரப்பால் இருக்கிறவங்களோ மொகஞ்சதாரோவில் இருக்கிறவங்களோ இந்த வழியாக வந்தோன்னா இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா வணிகம் எது வழியாக நடந்திருக்குன்னா இந்த வழியாக. ஓகேங்களா. இது ஒரு வழி வருதுங்களா, இந்த வழியாக லோத்தல் வழியாக குஜராத் இருக்கிற லோத்தல் வழியாக அவங்களோட வணிகம் நடந்திருக்கலாம். இந்த லோத்தலில் தான் கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஓகேங்களா. இப்போவும் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா குஜராத்தில் இப்போவும் பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. ஓகேங்களா. அடுத்ததா லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் உள்ளது. எந்த ஆற்றோட துணை ஆற்றில் இருக்குது, சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றில் தான் இந்த லோத்தல் அப்படின்ற தளம் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. கப்பல் கட்டும் தளமான லோத்தல் குஜராத்தில் சபர்மதி ஆசிரமத்துக்கு ஆற்றோட துணை ஆறுகளோட கரையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததான் மொகஞ்சதாரோட தலைவர். இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. இவரை பூசாரி அரசன் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பூசாரி அரசன் சிலை. இந்த சிலை எங்கே கிடைச்சதுன்னு நிறைய டைம் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. எங்கே, மொகஞ்சதாரோ. இந்த பூசாரி அரசன் சிலை அல்லது ஒரு ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை, அப்படி இல்லைன்னா பூசாரி அரசன் சிலை அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு ஆண் சிலை எங்கே கிடச்சிருக்கு, மொகஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. இல்லைங்களா. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. நெத்தியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை, ஓகேங்களா, வலது கையில் மேற்பகுதியில் ஒரு சிறிய அணிகலன்களுடன், இது இங்கே நமக்கு கொடுக்கல, அணிகலன்களுடன் காணப்படுகிறது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. தாடிலாம் பாருங்கள் கரெக்டாக ஷேப் பண்ணி முடியெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்போது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழே காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். காதில் ஓல் இருக்குங்களா, அந்த துளை மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் அணிகிற அணிகலன்களை காது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி தான் இருந்திருக்குன்னு தெரியல. பட் அப்படி ஒரு அசம்ஷன் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. பாருங்கள் இந்த டயக்ராமில் லெஃப்ட்டுங்களா, இது லெஃப்ட் சைடு கைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் செய்யப்பட்ட ஒரு துணியை இவர் அணிஞ்சிருக்காரு. ஓகேங்களா. பூ வேலைப்பாடுகள், ஓகேங்களா, பூ மாதிரி போட்டிருக்குங்களா, அப்போ பூ வேலைப்பாடுகள் அணிந்த இந்த அதுதான் கொடுத்துருப்பாங்க. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. அப்போ இந்த பூசாரி அரசன் சிலை எங்கே கிடைக்குது, மொகஞ்சதாரோவில் கிடைக்குது. அல்லது ஒரு ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கே கிடைக்குது, மொகஞ்சதாரோவில் கிடைக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னா நெற்றியில் ஒரு பட்டை இருக்குது. அதுக்கு அடுத்ததா தாடி மீசை இது எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக காதுக்கு கீழே ஒரு சின்ன ஓல் இருக்குது. அந்த ஓல்லேருந்து அந்த துளையிலிருந்து தலையில் அணிஞ்சிருக்கிற ஏதோ ஒரு அணிகலத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக இடது தோல் பட்டை மேலே ஒரு துணி இருக்குது. அந்த துணி மேலே துணி போட்டிருக்காரு. அந்த துணி மேலே என்னென்னா பூக்கள் வரைஞ்ச மாதிரியான ஒரு வடிவங்கள்லாம் காணப்படுது. ஓகேங்களா. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போவும் அங்கே இருக்கிற மொகஞ்சதாரோவில் இருக்கிற மக்களால் இந்த பழக்கம் இன்னமும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போது எவ்வளோ பழமையான பழக்க வழக்கமாக இருக்குன்னு பாருங்கள். அது 5325 ஆண்டுகள். ஓகேங்களா. இவ்வளோ வருஷம் பழமையான நாகரிகத்தோட ஏதோ ஒரு விஷயத்த இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்களாம். இல்லைங்களா. கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இந்த சிலை எங்கே கிடச்சின்னு கேட்பாங்க. மொகஞ்சதாரோ. ஓகேங்களா. மறக்கவே கூடாது இது. அடுத்ததாக தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள
லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. குஜராத்தில் இப்போ தான் நம்ம பார்த்தோம் கப்பல் கட்டும் தளம் லோத்தலில் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு. அதே இடத்துல 1704 மில்லிமீட்டர், ஓகேங்களா, அவ்வளோ சின்ன சிறிய அளவீடுகளை கொண்ட தந்தத்திலான ஒரு அளவுகோல் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 1704 மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் கூட இல்லை, மில்லிமீட்டரான ஒரு அளவுகோல் கிடைச்சிருக்கு. இதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் இது. ஓகேங்களா, இதே மாதிரி வேறு சில நாகரிகங்கள் இருக்குங்களா, மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம்னு இத்தனை நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகத்தில் கிடைச்ச பொருட்களை கம்பேர் பண்ணும்போது இதுதான் இருக்கிறதுல சிறிய ஒரு அளவுகோலாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கிடைச்ச அளவுகோல்லே இதுதான் கிடைச்சதுல சின்ன அளவுகோல். ஓகேங்களா, கண்டுபிடிக்கப்பட்டதுல இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த காலத்திலே தரப்படுத்தப்பட்ட எடைகளும் அளவுகோல்களும் இவங்க பயன்படுத்துறதுக்கான சான்றுகளும் கிடைக்குது. மனிதர்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம், இதுவும் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மனிதனால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் உலோகம் எது? செம்பு. ஓகேங்களா, செம்பு. அடுத்ததா மொகஞ்சதாரோவில் இதுக்கு முன்னாடி பூசாரி அரசன் சிலை ஒன்று பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு தானிய களஞ்சியம் குளம் ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தானிய களஞ்சியம் இல்லை, ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிடலாம். மொகஞ்சதாரோவில் ஃபஸ்ட்டு ஒரு பெருங்குளம் பார்த்தோமா, அதே மாதிரி ஒரு கூட்டரங்கு ஒன்று பார்த்தோம் மொகஞ்சதாரோவில். அதே மாதிரி பூசாரி அரசன் சிலை ஒன்று பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை அல்லது பூசாரி அரசன் சிலை. அதே மாதிரி மிக முக்கியமான இன்னொரு சிலையும் அங்கே கிடைச்சிருக்கும் மொகஞ்சதாரோவில். அதுதான் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. ஓகேங்களா, சிறிய ஒரு பெண் சிலை ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அது யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த சிலையை நல்லா பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 4 பொருட்கள் மொகஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கும். திரும்ப சொல்லிடலாங்களா, ஏன்னா இது ரிப்பீட்டடாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. மொகஞ்சதாரோவில் ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சிருக்கோம், என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஒரு பெருங்குளம். ஓகேங்களா, அடுத்ததாக ஒரு கூட்டரங்கு, அடுத்ததாக பூசாரி அரசன் சிலை, அடுத்ததாக பூசாரி அரசன் சிலை அல்லது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை, அதுக்கு அடுத்ததாக ஒரு பெண் சிலை, வெண்கலத்தாலான பெண் சிலை. இதுதான் முக்கியம், வெண்கலத்தாலான பெண் சிலை. அதை என்ன சொல்லுவாங்கன்னா நடனமாது சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேள்விகள் வரும். எங்கே கண்டுபிடிக்கிறாங்க? மொகஞ்சதாரோவில். ஓகேங்களா, இந்த சிலையை யார் பார்க்குறாங்க பாருங்கள், சர் ஜான் மார்ஷல் 1924 இயக்குனராக இந்திய தொல்லியல் துறைக்கு இவர் பொறுப்பேற்ற தருணம் இந்திய தொல்லியல் துறையிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அப்படிப்பட்ட சர் ஜான் மார்ஷலுக்கு தான் இந்த வெண்கலத்தாலான நடனமாது பெண் சிலை கிடைக்குது. ஓகேங்களா, இதை பார்த்து தான் அவர் ஃபஸ்ட்டு இது இவ்வளோ பழமையானதாக இருக்குன்னு அவர் நம்பவே இல்லை. அவருக்கு ஒரு நம்பிக்கையே வரல. அதை பற்றி அவரே சொல்லியிருப்பார் பாருங்க. முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். ஓகேங்களா, நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு எடுத்தோம்னா இவர் என்ன 3000 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம 5000 வருஷம் சொல்லிட்டு இருக்கோமேனே டவுட் வரும். ஒன்றும் இல்லை, இந்த ஹரப்பா நாகரிகம் எடுத்தோன்னா நம்ம என்ன படித்தோம், 3300 to 1900 அப்படின்னு படிச்சுட்டு வராங்களா. அந்த 1900 கம்பேர் பண்ணால் ஒரு 3000 வருஷத்துக்கு கிட்ட வரும். ஓகேங்களா, அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் தொடங்கினது 3300 ஆண்டுகள் கிமு. ஓகேங்களா, கிமு 3300, 1900 வரலும் இருந்ததாக கணக்கிட்டிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமாக ஒரு 5000 வருஷத்துலேருந்து 3000 வருஷத்துக்குள்ளே அவங்களோட ஏஜ் வரும். ஓகேங்களா, 5325 பார்த்தோங்களா, அதுலேருந்து ஒரு 3000 வருஷத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் காலகட்டத்தில் தான் இந்த ஹரப்பா மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக கேடிவி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம். கேடிவி வளாகம் இது ஒன்றும் இல்லை, பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இப்போவும் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் இருக்குது, இந்தியாவில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறைய ஊர் பெயர்கள் இன்னமும் பாகிஸ்தானில் இருக்குது. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்க கால நகரங்கள். கொர்க்கை தெரியும், பூம்புகாரும் தெரியும். அப்படிப்பட்ட துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நீளுதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆப்கானிஸ்தானிலும் உள்ள ஆறுகளான காவிரி பாருங்கள், இது பார்க்கும்போதே நமக்கு எப்படி தெரியுது, காவிரி ஆறு அது மாதிரி தெரியுதுங்களா, பொருணை, தன்பொருணை. ஓகேங்களா, அந்த நதியை குறிக்குதுங்களா. இந்த மாதிரி நிறைய ஆறுகளோட பெயர்கள் இப்போவும் இன்னமும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் நிறைய பெயர்கள் பயன்பாட்டிலே இருக்குது. ஓகேங்களா, ஊர் பெயர்களும் சரி, ஆறுகள் பெயரும் சரி.
அதே மாதிரி பாருங்கள், பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா, பொருளை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. இதெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரியே பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஓகேங்களா, படிக்கிறது மூலம் நம்ம கூட கல்வெட்டை படித்து இந்த ராஜா இப்படி இருந்தார், இந்த அரசர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ கொடை கொடுத்துருக்காரு, மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற எழுத்துக்களை இப்போ வரைக்கும் யாரால் படிக்க முடியலை. ஏன்னா அது எழுத்துக்களாக இல்லை, ஓவியங்களாக இருக்கிறது. ஓகேங்களா. அந்த காலத்தில் எழுத்து முறை உருவாகலை, ஓவிய எழுத்துக்கள் தான் இருக்குது. ஓகேங்களா. இப்போ கூட தமிழக முதலமைச்சர் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காரு, பரிசானா தரேன், நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற எழுத்துக்களை அதுக்கான பொருள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லி இப்போ லேட்டஸ்ட் ஒரு 3-4 நாள் ஓகேங்களா, லாஸ்ட் வீக்கில் இந்த ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படிப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்துக்களை இன்னும் யாராலையும் படித்து பொருள் அறிஞ்சிக்க முடியல. ஓகேங்களா. சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா எழுத்துக்களே சித்திர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அங்கே எழுத்து முறை பெருசாக உருவாகலை, ஏதாச்சும் ஒரு விலங்கினங்கள் மாதிரியோ வேறு ஏதோ ஒரு உருவங்களை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளை நாம் நோக்க வேண்டி உள்ளது. ஓகேங்களா. கல்வெட்டு சான்று இல்லை, அவங்களோட எழுத்துக்களையும் நம்மளால் படிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நம்ம அவங்கள இப்படிலாம் இருந்தாங்கன்னு நம்ம ஒரு வியூகத்துக்கு வரோன்னு பார்த்தோன்னா, பொதுவான பருத்தி ஆடைகள் பயன்பாட்டில் இருந்தன. ஏன்னா பருத்தியால் செய்யப்பட்ட துணிகள் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்தார்கள் என்று தெரிய வருகிறது. அப்போது சுழல் அச்சு இருக்குன்னா அங்கே நூல்களை நூற்றதற்கான நூற்கவும் செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா. நூற்கவும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அப்போ சுழல் வச்சிருக்கனாலே என்ன புரிஞ்சுக்கணும், அங்கே நூற்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அடுத்ததாக கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. இதெல்லாம் சான்றுகள் கிடச்சிருக்கும், சின்ன சின்ன சான்றுகள், சின்ன ஒரு துணி கிடச்சிருக்கும். இந்த மாதிரி சான்றுகள்லாம் இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. ஒரு ஹைட்டாக இருக்கிற இடத்துல தான் அவங்களோட வீடுகளை, குடியிருப்புகளை கட்டியிருக்காங்க. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்ததாகவே தோணுகிறது. ஏன்னால் அதிகமாக அவங்களுக்கான படைக்கருவிகள், இப்போது அடிக்கடி அங்கே சண்டை நடக்குது, கிளர்ச்சி நடக்குதுன்னா அதுக்கான ஆயுதங்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அப்படி எந்த ஆயுதங்களும், நிறைய ஆயுதங்கள் எதுவுமே அங்கே கிடைச்சிருக்காது. அதனால் என்ன சொல்கிறாங்க, அமைதியான வாழ்க்கையை தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கேருந்து கிடைச்சிருக்கு. நிறைய ஆயுதங்கள் எதுவுமே கிடைக்கல. அங்கே போர் நடந்தாலோ கிளர்ச்சி நடந்தாலோ ஏதாச்சும் சண்டை நடந்தால் தான் அந்த பொருள்களுக்கான உபயோகம் அங்கே இருந்திருக்கும். அப்படி எதுவுமே பொருள் கிடைக்காததால் நம்ம இந்த ஒரு முடிவுக்கு வரும். இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே இப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரமே தவிர இதுதான் நடந்ததுன்னு கரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட எழுத்துக்களை இன்றளவும் யாராலையும் படிக்கவே முடியல. ஓகேங்களா. அடுத்ததாக அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அப்போது நாங்கள் மேம்பட்டு இருந்தோன்னே எதன் மூலமாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா, அவங்க அணிஞ்சிருந்த அணிகலன் மூலமாகவோ அவங்க அணிஞ்சிருந்த உடையின் மூலமாக தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அணிகலன்கள். ஆண் பெண் இருபாலரும் விரும்பி அணிகலன் அணிந்திருந்தனர். கொஸ்டின் இப்படியும் வரலாம். சிந்து சமவெளி மக்களில் பெண் மட்டுமே விரும்பி ஆபரணங்களை அணிந்திருக்கின்றனர் அப்படின்னு கேட்டால் அது தவறான விடை. ஏன்னா ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள். ஓகேங்களா. முதலியவற்றையும் அணிந்திருந்தனர். தங்கம், வெள்ளி, தங்கம் பாருங்கள் எந்தெந்த பொருட்கள்னு பாருங்கள். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. அப்போ அவங்களுக்கு தங்கத்தை பற்றின புரிதல் இருந்து தங்கத்திலையும் அவங்க அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களாலையும் அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இவங்களுக்கு இரும்பை பற்றின புரிதல் இருக்காது. இரும்புனா என்னன்னே தெரியாது. அரப்பா மக்கள் அருந்திராத உலோகம் எதுன்னு கேட்டால் இரும்பு. அடுத்ததாக பாருங்க, சின்ன பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. நம்ம சொன்ன டேட்டா தான் இது. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இரும்பையும் குதிரையும் பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, கார்னிலியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மணி? சிவப்பு நிற மணியை கார்னிலியன் அப்படின்ற மணியை அவங்க ஆபரணம் செய்ய பயன்படுத்தி இருக்காங்க.
சரிங்களா. அடுத்ததாக அவர்களை நிர்வகித்தது யார்? இவ்வளோ மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா ஒரு தலைவர் இருந்திருக்கணும்ல, அவங்கள அத்தனை பேரை வழி நடத்த யாராச்சும் நிர்வகிக்க யாராச்சும் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு எல்லாரும் வராங்க. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். இப்படி யாராச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வியூகத்துக்கு தான் வர முடியுதே தவிர நம்மளால் இதுதான் நடந்துச்சு, இப்படி யாராச்சும் இருந்தாங்களா இல்லையான்னு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல இன்றளவும். ஓகேங்களா. அடுத்ததாக தொழில். பானையோடுகள்லாம் நமக்கு கிடச்சிருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அங்கே பானை செய்கிறதுக்கான ஸ்கில்ஸ், அந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஓகேங்களா. சிந்துவெளி மக்களின் முதன்மை தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. அவங்க இதை தான் செஞ்சாங்க, இதை தான் முதன்மையாக செஞ்சாங்க, விவசாயம் பார்த்தாங்களா அல்லது கைவினை பொருட்கள் செஞ்சாங்களான்னு எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என்று தெரிகிறது. இத்தனை விஷயத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னு தெரியுது. அடுத்ததாக அங்கே வர்த்தகர்கள், வணிகர்கள், ஏன்னா நிறைய இடத்துல அவங்களோட முத்திரைகள் கிடச்சிருக்கிறதால அங்கே வணிகம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் வர்த்தகங்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் அங்கே இருந்ததற்கான ஒரு முடிவுக்கு இருந்தாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். அடுத்ததாக கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. ஏன்னா காளைகளெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கால்நடை வளர்ப்பும் அவங்க தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். சக்கரத்தோட பயன் அறிஞ்சிருந்தார்கள். ஆனால் திடமான சக்கரமாக இருந்துச்சு. ஓகேங்களா. இடையில் கேப் எதுவுமே இல்லாமல் திடமான சக்கரத்தை தான் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அடுத்ததான் மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். இப்போவும் இந்த நடைமுறை தான் இருக்குது. இதே சக்கரத்தை வச்சு தான் அவங்க பானைகளை வணைஞ்சிருக்காங்க. அவை தீயில் இடப்பட்டு சுடப்பட்டன. சுட்ட செங்கற்களை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பானை செஞ்சாலும் அதை சுட்டு இப்போ இருக்கிற அதே நடைமுறையை அப்பவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர். அப்போது சுடப்பட்ட அந்த பானைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கும். அதை அழகுபடுத்துறதுக்காக கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகளை செஞ்சுருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டயக்ராம் போகிறதோ இதில் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு டயக்ராம் மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி அழகுபடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைப்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இங்கே கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உடனும் வடிவியல் அமைப்புகளுடன் காணப்படுகின்றன. கிடைத்த ஒரு சில பொருட்கள், ஓகேங்களா, மட்பாண்டத்தில் ஒரு சில பொருட்களில் ஒரு விலங்குகள், நாய் மாதிரியோ அல்லது மற்ற விலங்குகள் மாதிரியோ ஏதோ ஒரு உருவத்தில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. பர்ஃபெக்டாக இதுதான் மேட்ச் ஆகுதுன்னு தெரியல, பட் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அவங்க எந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னு எந்த ஒரு சான்றும் இப்போ வரலும் கிடைக்கல. ஓகேங்களா. அங்கு கிடைக்கப்பெறும் பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். என்ன இருந்திருக்கலாம்? அதுவும் ஒரு அசம்சன் தான். தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். எந்த ஒரு கடவுளையோ எந்த ஒரு மதத்தையோ பின்பற்றதுக்கான எந்த சான்றுமே இல்லை. அவங்க தாய் தெய்வ வழிபாடை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரும். ஏன் இந்த முடிவுக்கு வராங்கன்னு பார்த்தோன்னா, அங்கே பெண் சிலைகள் நிறைய கிடைக்குது. ஓகேங்களா. பெண்கள் சிலை நிறைய கிடைக்கிறதால இவங்க ஒருவேளை தாய் தெய்வ வழிபாடை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். ஓகேங்களா. அடுத்ததாக கலைத்திறன்கள் பாருங்கள். பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சிந்துவெளி மக்கள் அவங்க பகுதியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் தான். ஓகேங்களா. சுடுமண்ணில் செஞ்சுருக்கிறாங்க இந்த பொம்மைகள்லாம். என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பசும் பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், அடுத்த கொட்டைகளை கொறிக்கும் அணில் பொம்மைகள், இந்த மாதிரி இத்தனை உருவங்கள், நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. பல்வேறு வகையான சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்கான ஆர்வத்தை காட்டுகின்றன. அப்போ பொம்மை செஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது கூட விளையாடி இருக்கணும். ஸோ அப்படி பொழுதுபோக்குக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரும். ஓகேங்களா. அடுத்ததா ஹரப்பா நாகரிகம். ஸோ இவ்வளோ சிறப்பாக இந்த ஹரப்பா நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கும், எதனால் இந்த ஒரு இவ்வளோ பெரிய நாகரிகமாக இருந்திருக்கு, இது எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஒரு வேளை இப்படி நடந்திருக்கலாம்னு ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. பெரும்பாலான கருத்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அங்கே இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கலாம், தண்ணி கிடச்சிருக்காது, அதனால் வேற ஒரு இடத்த நோக்கி அவங்க போயிருக்கலாம், இல்லை புலம்பெயர்ந்து உணவுக்காகவோ தண்ணீருக்காகவோ ஏதோ ஒன்றுத்துக்காக புலம்பெயர்ந்து போயிருக்கலாம், அல்லது பூகம்பம் மாதிரி ஏதாவது இயற்கை பேரிடர்கள் ஏதாவது
அவங்க வேறு இடத்துக்கு குறி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் நிலவுது. புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன ஓகேங்களா? கிமு போஆமு 1900 ஓகேங்களா? 3300 to 1900 சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த 2025 கூட 1900 ஆட் பண்ணோன்னா 5, 2, 9 3925 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகேங்களா? அங்கே என்ன நடந்திருக்கும், எதனால் இந்த நகர நாகரிகம் அழிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை கீழே பார்க்கலாம். ஆண்டுகளுக்கு ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது ஓகேங்களா? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 1900 போகாமல் இப்போ நம்ம போட்டல 3925 வந்துச்சுங்களா? அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சரிய தொடங்குது. எதனால் சரிய தொடங்கியிருக்கு? அந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னா, ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஒரு நாகரிகம்னாலே எங்கே தோன்றிருக்குன்னா பெரும்பாலும் ஆற்றோட கரையில் தான் தோன்றும். ஏன்னா அங்கே தான் உணவு கிடைக்கும், நீர் கிடைக்கும், எல்லா அடிப்படை வசதிகளும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எந்த நாகரிகம், இந்த சிந்துவெளி நாகரிகம்னு இல்லை, எந்த நாகரிகம் தோன்றினாலும் ஆற்றோட கரையில் தான் தோன்றும். அதாவது ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் அதோட நாகரிகத்தோட வளர்ச்சி அங்கே தான் இருக்கும் ஓகேங்களா? அப்போது ஆற்றங்கரையில் உள்ள அந்த நாகரிகங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதனால் அங்கிருந்த மக்கள் வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் அசம்ஷன். செகண்டு, சுற்றுச்சூழல் மாற்றம். சுற்றுச்சூழலில் ஒரு வேளை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கடுத்து தான் படையெடுப்பு. இவங்க எந்த ஒரு சண்டைக்கு எதுக்கும் போகல, போருக்கு எதுவும் போகல. சப்போஸ் வேறு யாராச்சும் படையெடுத்து வந்து இவங்கள அழிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரும். அடுத்ததான் இயற்கை சீற்றங்கள், சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரி எந்த இயற்கை சீற்றம்னாலையும் இவங்களோட நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இந்த மாதிரி பல வகைப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது சிந்துவெளி நாகரிகம் அழிந்ததற்கு ஓகேங்களா? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதுவே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சிந்துவெளி மக்கள் எந்த உருவத்தை, எந்த எழுத்துக்களை பயன்படுத்திட்டு வராங்கன்னா, ஒரு மாதிரி டயக்ராம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா? ஒரு சித்திர எழுத்துன்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒரு விலங்கோ வேறு ஏதோ ஒரு பொருளோட வரைவே ஓகேங்களா? அதோட டயக்ராமே அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதோட சித்திர எழுத்து ஓகேங்களா? ஆனால் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விலங்கை பற்றி வரையணும்னா, விலங்கை பற்றி ஏதாவது சொல்ல வராங்கன்னா அந்த விலங்கையே வரைஞ்சிருவாங்க ஓகேங்களா? யாரோ என்னை பற்றி இப்போ உங்களை பற்றி யாராச்சும் சொல்லணும்னா உங்கள் உருவத்தை வரைஞ்சிருவாங்க. அதே மாதிரி சித்திர எழுத்து வடிவத்தெல்லாம் இருக்குது. இப்போவும் சிந்துவெளி கிடைக்கப்பட்ட நிறைய பொருட்கள், பானை ஓடுகளில் இந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் கிடைக்குது. ஆனால் அதோட பொருள் என்னன்னு நமக்கு இப்போவும் தெரியல ஓகேங்களா? முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அடுத்ததான் மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சதாரோவில் இப்போவும் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது. அந்த இடத்த யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தளமாக, உலக பாரம்பரிய தளமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்தோட பொதுவாக இதெல்லாம் கருத்து நிலவுதுப்பா அப்படின்னு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. எஸ், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று தான் இந்த சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நகரங்களில் பெரிய பரப்பளவை கொண்டது. நம்ம 4 நாகரிகம் பார்த்தோம்: மெசபடோமியா, சிந்து, எகிப்து, சீனா. அதிலேயே மிக பழமையான 4 நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு பரப்பளவில் பார்த்தோன்னா பெரிய ஒரு நாகரிகமாக கருதப்படுது. அடுத்ததாக உலகின் முதல் திட்டமிட்டப்பட்ட நகரங்கள். திட்டமிடப்பட்டு ரோடு இப்படி தான் இருக்கணும், வீடுகள் இந்த இடத்துல தான் கட்டணும்னு திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கழிவு நீரா, அது இப்படி ஸ்லோப்பாக தான் போகணும், அது மேலே கற்களால் மூடணும், கழிவறை இருக்கணும், குளியலறை இருக்கணும், பெருங்குளம் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் நிலவியதற்கான சான்றும் கிடைக்குது. அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. யாருக்கு? சிந்துவெளி நகரத்தோட மக்களுக்கு. இதில் நம்ம எப்படி இத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கான டேட்டா தான் இது ஓகேங்களா? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களால் தரப்படுத்தப்பட்ட முறை ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறோம், சிந்து பகுதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு அரப்பாலேருந்து ஏதோ ஒரு பானை ஓடு கிடைக்குதுன்னா அதை இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இதன் மூலமாக ஆராய்ந்து அது எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ கீழடியில் கிடைச்ச பொருட்களை கூட அப்படி தான் எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணாங்க அமெரிக்காவில் ஓகேங்களா? அப்படி கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் கீழடியும் பழமையான ஒரு நகர நாகரிகம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வரப்பட்டது. அதே மாதிரி தான் கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான 14 பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கார்பன் 14 என்ன? கார்பன் 14
C14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது 14C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு பொருளோட வயதை தெரியணும்னா இந்த முறை 14C14 கார்பனை பயன்படுத்தி இந்த ஐசோடோப் ஐசோடோப் கார்பனை யூஸ் பண்ணி நம்ம அந்த பொருளோட வயதை கணிக்க முடியும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. இப்போவும் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்ததான் மீள்பார்வை. நிறைய பேர் இதோடு லெசன் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல் நமக்கு எதுவும் தேவையில்லைன்னு போயிடுவீங்க. பட் நீங்கள் ஒரு லெசனை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன படிக்க போகிறோம் முக்கிய அம்சங்கள்னு போட்டு ஒரு பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லெசன் முடிஞ்சதும் இந்த மாதிரி மீள்பார்வை, இந்த மாதிரி சம்மரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சிங்கன்னா என்ன நம்ம படித்து முடிச்சிருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோன்ற சம்மரி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் படிக்கிறதுனா லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்டு வரலும் படிக்கக்கூடாது. அந்த முக்கிய அம்சங்களும் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதிலேருந்து இந்த மீள்பார்வை வரைக்கும் நீங்கள் படித்து முடிக்கணும். இதை படித்தாதான் ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணதா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இப்போது இதில் சொன்னது எல்லாம் நம்ம பார்த்தோமா அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன. நம்ம இப்போ தான் பார்த்தோம், எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும் ஆற்றங்கரையில் தான் அதோட நாகரிகமே தொடங்கும். ஓகேங்களா? ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். எஸ், அதை தான் பார்த்தோம். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. எஸ். அடுத்ததான் மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது. மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். கேள்வி இப்படியும் வரலாம், உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எது, எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல். இப்படி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஆன்சர் என்ன? மொகஞ்சதாரோ. நம்ம அதனால தான் சொன்னோம் மொகஞ்சதாரோவில் என்னென்ன கிடைச்சிது, ஹரப்பாவில் என்னென்ன கிடைச்சதுன்னு அத்தனை வாட்டி நம்ம சொன்னதுக்கு காரணம் இதுதான். கேள்விகள் இப்படியும் கேட்கலாம். பாருங்கள், இந்த மீள்பார்வையில் ஒரு டேட்டா இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததான் நாகரிகத்தின் பரப்பளவு. நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு டேட்டா பார்த்துருப்போம். ஓகேங்களா? நான் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதியிருப்பேன். ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த டேட்டாவை தான் அந்த மீள்பார்வையிலேருந்து எடுக்க பார்த்த டேட்டா தான் இது. ஓகேங்களா? பாருங்கள், மேற்கில் பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை, ஆப்கானிஸ்தான் காகராகரா நதி பள்ளத்தாக்கு வரை. இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரு டயக்ராம் போட்டு எழுதியிருக்கிறேன். அது எங்கேருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா மீள்பார்வையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. மேற்கில் பலுச்சிஸ்தானில் மக்ரான் கடற்கரை. ஓகேங்களா? அந்த டேட்டா தான் இது. ஓகேங்களா? அங்கேயே நம்ம பார்த்துட்டோம், இது தேவையில்லை. உலகம் அந்நாளில் இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை படிக்கிறோம், இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் கேட்டாலும் எக்ஸாம்ஸில் ஓரளவுக்கு நாலேஜ் இதில் இருந்தால் போதும். ஓகேங்களா? என்ன ஆனால் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்த கேள்வி தான் இருக்கும். படிக்கிறது இருந்தால் படிச்சுக்கோங்க. அடுத்ததா பயிற்சிகளுக்கு வரலாமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஒரு லெசனை பார்த்து முடிச்சிருக்கோம். நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா? நம்ம படித்ததற்கான ஒரு ரிசல்ட்டே எங்கே கிடைக்குன்னா இதில் நம்மளால் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண முடியுதா? அப்படி எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியல, எந்த டாப்பிக்கில் நம்ம சரியாக படிக்கலைன்ற ஒரு புரிதலை இந்த இடம் தான் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? அவங்களுக்கு அறியாத உலோகங்கள் எது? இரும்பு தான். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், 3 ஆப்ஷனில் இரும்பு இருக்குது. அவங்க அறிந்திருந்தனர்ன்றதுல ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இரும்பு இல்லை. அப்போ அவங்க என்னென்ன அறிஞ்சிருந்தாங்க? வெண்பு, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். அப்போது இரும்பு இருக்கிற 3 ஆப்ஷனும் ரிஜெக்டட். ஓகேங்களா? அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? கற்காலத்தை சார்ந்ததில்லை. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், 3 கற்காலத்தையும் சேர்ந்ததில்லை. உலோக காலம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆற்றங்கரைகள் நகர தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஏன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் எங்கே தொடங்குது? ஆற்றோட கரையில் தான் தோன்றுது. அதனால் ஆற்றங்கரைகள் தான் நாகரிக தொட்டில் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. நம்ம அங்கே பார்த்த டீட்டெயிலை கொஸ்டினில் எப்படி மாற்றி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு தான் இதை அட்டன் பண்ணி நம்ம படித்தது கரெக்டான ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கரெக்டு. திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. எஸ், ரெண்டுமே கரெக்டு. கூற்று காரணம் சரி, கூற்று காரணம் ரெண்டும் சரி. அப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. எஸ்,
ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. எஸ், அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அவங்களுக்கு வெண்கலத்தை பற்றி தெரியும், ஆனால் இரும்பை பற்றி தெரியாது. அப்போது ரெண்டுமே சரி, கூற்று காரணம் சரி. அடுத்ததாக ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஆமாம், லோத்தல்ல இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க கப்பல் கட்டும் தளத்தை லோத்தெல்லாம் அமைச்சிருப்பாங்க. அப்போ ஆன்சர் இதுக்கும் கூற்று காரணம் சரி. அடுத்ததாக பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? நம்ம மொகஞ்சதாரோவை பற்றி நிறைய படிச்சிட்டோம். இப்போ இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. இதை பற்றி எந்த டீட்டெயிலும் நம்ம மொகஞ்சதாரோவில் படிக்கலை. அடுத்ததாக வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இதை பற்றி நம்ம எதுவும் படிக்கலை. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. இரும்பால் அவங்க எந்த கருவியுமே செய்யலை, அப்போ இதுவும் இல்லை. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்கு இதை தான் நம்ம படித்தோம். பெருங்குளத்தை பற்றி எங்கே படித்தோம்? மொகஞ்சதாரோவில் படித்தோம். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளாக இயற்கை தார் பூசினாங்க. எஸ், இதை படித்தோம். எங்கே படித்தோம்? மொகஞ்சதாரோவில் படித்தோம். அப்போ இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்கள், வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. ஆமாம், எல்லாமே சீராக இருக்கும். அடுத்ததாக ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் கரெக்டு. தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கிய பகுதியாக விளங்கியது. இதுவும் கரெக்டு. அப்போ அனைத்தும் சரி. இதில் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களா? எஸ், அனைத்தும் சரி. அடுத்து, பொருந்தாததை வட்டமிடுக. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள். ஹரப்பா மக்கள் எதை அறிந்திருக்கவில்லை? குதிரைகளை அவங்க அறிந்திருக்கவில்லை. அப்போ இந்த கேள்விக்கு வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் குதிரைகள். அடுத்த கேள்வி பாருங்கள், தவறான இணையை தேர்ந்தெடு. என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏஎஸ்ஐ நம்ம நிறைய டைம் பார்த்தோம். ஏஎஸ்ஐனா யாரை குறிக்கும்? யார் இதை தொடங்கி வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஏஎஸ்ஐயை தொடங்கி வைக்கிறது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பேரே தப்பு. ஓகேங்களா? அடுத்ததாக கோட்டை, தானிய களஞ்சியம். கோட்டையில் தானிய களஞ்சியம் இருந்திருக்கும். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருந்திருக்கும். ஹரப்பா நாகரிகம் காவேரி ஆறு. ஹரப்பா நாகரிகம் காவேரி நகரத்தில் இருந்திருக்குமா? ஆற்றுல இருந்திருக்குமானா அதுவும் இல்லை. அப்போது இந்த ஏசிஐ 2 தவறான இணை இருக்குது. ஒன்று ஏஎஸ்ஐனா ஜான் மார்ஷல், இன்னொன்று ஹரப்பா நாகரிகம் காவேரி ஆறு. ஓகேங்களா? அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம். நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மெசபட்டோமியா நாகரிகம். அதுதான் பழமையான நாகரிகம். அதுக்கு அடுத்து தான் சிந்து நாகரிகம் வரும். டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. என்னது? ஏஎஸ்ஐ. ஓகேங்களா? ஏஎஸ்ஐ யார் தொடங்கியிருப்பாங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? மேலே இருக்குங்களா கொஸ்டின்? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. ஏஎஸ்ஐ யாரால் தொடங்கப்பட்டிருக்கும்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து, தானியங்கள் சேகரிக்க வைத்த பயன்படுத்துது. என்னது? தானிய களஞ்சியம். அடுத்ததான் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்குகிறார்கள். என்ன? ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கேள்வியாக வராது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வேணால் கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்ததாக சரியா தவறா? மெகர்கர். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு பாக்ஸ் கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்களா? அது இந்த கேள்விகளுக்காக தான். ஓகேங்களா? இந்த கேள்விக்காக தான். இப்போ அந்த பாக்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் டேட்டா தானே. மெகர்கர் சிந்து நாகரிகத்துக்கே, சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுற நாகரிகம் இது மெகர்கர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். மெகர்கர் யார் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் தான் இந்த மெகர்கர். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடின்னு எதை சொல்லப்படுது? மெகர்கர். புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமா சொல்லப்படுறது மெகர்கர். இது எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. மெகர்கர் இப்போ எங்கே இருக்குன்னா, பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. அப்போ பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி இது மெகர்கர். ஓகேங்களா? மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ளது. ஓகேங்களா? கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போ மெகர்கர் கிமு 7000. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 9,025 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா மக்கள் மெகர்கரில் வாழ்ந்திருக்காங்க. புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர். இது எங்கே இருக்குது? பாகிஸ்தான் மாநிலத்தில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் இந்த மெகர்கரும் ஒன்று. கிமு 7000 சார்ந்தது. இப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு போகலாம்.
ஓகேங்களா, சரியா தவறா? இப்போ பாருங்கள், மெஹர்கர் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடமான்னு கேட்டால் ஆமாம். இந்த கேள்விக்கு சரியா தவறான்னு கேட்டோன்னா சரி. இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களுக்கும் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. ஆமாம், நம்ம ஏஎஸ்ஐ பார்த்தோம்ல, அதுதான் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னத்துக்கும் அதுதான் பொறுப்பானது. தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரிக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆமாம், முதல் எழுத்து வடிவம் யாரால? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சீனர்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ இது மட்டும் தவறு. அடுத்ததாக பொறுத்துக்க பாருங்கள், மொகஞ்சதாரோ. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம், மொகஞ்சதாரோனா என்ன? இறந்தோர் மேடு. வெண்கலம்னா என்ன வரும்? உலோக கலவை. கோட்டைனா மேடான பகுதி. கார்னிலியன் சிவப்பு மணிகள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கேட்கப்பட்ட 1 மார்க் இது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை, இந்த சிந்துவெளி நாகரிகத்தை 6th ஸ்டாண்டர்டை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸில் ஹிஸ்ட்ரி இப்போ பார்த்துட்டோங்களா, அடுத்ததாக பாலிட்டி, ஐஎன்எம்னு அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா, அடுத்ததாக இன்னும் நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தை எடுத்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் டேட்டா கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ லாங்காலாம் வீடியோ வராது, சின்னதாகவே முடிஞ்சிடும் 9th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இதிலே அந்த 9th 11th கம்பைன் பண்ணி யார் வந்தாங்கன்றதை பார்த்ததால, ஓகேங்களா, இந்த சார்லஸ் மேசன் எப்போ வந்தார், ஏஎஸ்ஐ எப்போ தொடங்கினாங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதிலே பார்த்துட்டோம். அதனால் அதில் நம்ம கொஞ்சம் அப்டேட்டை மட்டும் பார்த்தாலே சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம இருக்கிற புக் சோர்ஸ் மட்டும் பார்த்தாது, இது இல்லாமல் கொஞ்சம் இன்டர்நெட்லேயும் தேடி கடைசியில் கொஞ்சம் சோர்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அதை சார்ந்த கேள்விகளும் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. அந்த டீட்டெயிலும் நம்ம லாஸ்ட்டில் பார்த்து இந்த சிந்துவெளி நாகரிகத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.